டைம்ஸ் நவுக்கு அமித்ஷா ஒரு முக்கியமான இன்டர்வியூ கொடுத்திருக்கிறார். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? அவர் சொல்றாரு ஓப்பனா, எடப்பாடி பழனிசாமி மேரா படே பாய் ஹே அதிமுக, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி தான் பிக் பிரதர். एनडीए का एक गठबंधन किए हैं कि एआईडीएमके हमारा बड़ा भाई है, वहां पर हमारे बड़े साथी हैं. அந்த தமிழ்நாட்டில் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது, நாங்கள் என்டிஏவை ஜெயித்து காண்பிப்போம் என்று ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார். जिस प्रकार की एंटी इनकम्बेंसी डीएमके सरकार के प्रति मैं देख रहा हूं, मुझे लगता है कि तमिलनाडु में अच्छे बहुमत के साथ इस बार एनडीए सरकार बनाएगा. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா அந்த பிக் பிரதர் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு மு.க. ஸ்டாலின், ஏன் ராகுல் காந்தி ஸ்டாலினுக்கு சொல்லல சார் பிறந்த நாளைக்கு? இதுதான் அந்த கூட்டணியில இன்னும் ஜெல்லாகல, இந்த கூட்டணியில ரொம்ப இணக்கமாக ஒற்றுமையாக இருக்கிறார் சார். அது தவிர விஜய பற்றி அமித்ஷா என்ன சொல்லியிருக்கிறார்? நாங்க அதை பத்தி கவலைப்படல, அவ தனியா இருக்கிறது பெட்டர் அப்படி சொல்லி முடிச்சிட்டார். நீங்க போய் கான்டாக்ட் பண்ணிக்கலாம்னு கேட்டபோது நாம் கியூ பாத் கரேங்க உஸ்ஸே ஜரூர் வாண்ட பேச மாட்டோம், அவ தனியா இருப்பது நல்லதுன்னு சொல்லிட்டார். विजय, इनके बारे में कहा जाता है कि बीजेपी बड़ी कोशिश कर रही है कि उनकी तरफ आ जाए, लेकिन वो आ नहीं रहे क्योंकि वो सेक्युलर पॉलिटिक्स कर रहे हैं. हमने कोई प्रयास नहीं किया है उनके हमारे साथ आने से. मैं तो मानता हूं कि हमारी वोट बैंक पर उल्टा असर पड़ेगा. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன கருத்தை தான் அமித்ஷா பிரதிபலித்தார் நமிகா இன்டர்வியூல. படை பாய் சொல்றதுக்கு முன்னாடி நான் எத்தனை தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தமிழ்நாடை பொறுத்த மட்டும் நாங்கள் நம்பிக்கையுடன் எடப்பாடி பழனிசாமியின் கையில் கொடுத்து விட்டோம் அப்படி சொன்னாரு. நான் சொல்லியிருக்கேன்னா இல்லையா? ஆமா ஆமா ஆமா, டைம்ஸ்ல அப்படியேதான் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கிறேன். அவர் எங்கிட்டே சொன்னதானே சார் நான் சொன்னேன் உங்களுக்கு. சோ ஆக மொத்தம் தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கருத்தணிப்பினுடைய கணிப்பு 140 முதல் 150 மட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கிறார்.